உலகத்தில் மிகப்பெரிய புண்ணியம் வண்ணமானது. ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதே உலகத்தில் மிகப்பெரிய பாகியமும் புண்ணியமும். கும்பாபிஷேகம் வண்ணமானது. கும்பத்துக்கு அபிஷேகம் செய்வதே கும்பாபிஷேகம் என்று பெயர். கும்பாபிஷேகம் வண்ணமானது ஆகமங்களே 4 வகையாக சொல்லப்படுகிறது. ஆவர்த்தனம், அனிர்வர்த்தனம், புனர்வர்த்தனம், அந்தரீதம் சொல்லக்கூடியது 4 வகையாக கும்பாபிஷேகம் வண்ணமானது சொல்லப்படுகிறது. கும்பாபிஷேகம் வண்ணமானது அஸ்வமேத ஏகத்திற்கு சமமான செய்வதுதான் கும்பாபிஷேகம் என்று பெயர். அஸ்வமேத யாகம் நம்ம பண்ண முடியாது இந்த கலியுகத்துல. இருந்தாலும் கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கறது ஒண்ணு, அஸ்வமேத யாக செய்த பலன் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் புராணத்திலே சொல்லப்படுகிறது. கும்பாபிஷேகம் வண்ணமானது கருங்கல்லோ செங்கல்லோ பிடிமண்ணோ எடுத்து வச்சு ஒரு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பார்த்தா ஆன்மாவுக்கு கையிலில் இடமுண்டு என்று சிவபுராணம். கல்லினால் ஆலயம் கட்டினவனுக்கு ஆன்மாவுக்கு கையிலில் இடமுண்டு என்று சிவபுராணம்.